அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ரமேஷ் கார்த்திக். நிறைய பேருக்கு தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு புத்தகத்தையாவது எழுதிடணும் அப்படிங்கிற ஆசை நிறையவே இருக்கு. இளம் தலைமுறையினருக்கும் அந்த ஆசை நிறையவே இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு புத்தகம் எழுதணும் அப்படிங்கிற ஆசை இருந்தாலுமே கூட அதற்கான துவக்க புள்ளி கிடைக்காம தடுமாறிட்டு இருப்பாங்க. ஒரு கவிதை எழுதலாம், ஒரு கட்டுரை எழுதலாம், அல்லது நம்ம ஒரு சிறுகதை எழுதலாம். இப்படி அவங்க மனசுல பல்வேறு விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அதற்கான கண்டென்ட் அவங்களுக்கு சரியா கிடைக்கப்பெறாது. எழுதுவதற்கான நேரமும் அவங்களுக்கு சரிவர அமையாது. ஏதோ ஒரு ஸ்கூல்ல படிச்சுட்டு இருப்பாங்க, இல்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருப்பாங்க, இல்ல வேலைக்கு போய்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் ஒதுக்கி சிந்திச்சு எழுத முடியாது. ஏன்னா இன்னைக்கு நம்ம இயந்திரத்தனமான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். பொருளாதார பற்றாக்குறை எல்லார்கிட்டயுமே இருக்கதான் செய்யுது. அப்ப நம்முடைய வேலை பளு அதிகமா இருக்கு, குடும்பத்துல நம்முடைய பளு அதிகமா இருக்கு. அப்ப சிந்திச்சு எழுதக்கூடிய அளவுக்கு நேரம் ஒதுக்குவதற்கு இன்னைக்கு அவகாசம் இல்லை. அதனால நாம கிடைக்கக்கூடிய நேரத்தில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து தொகுத்து ஒரு புத்தகமா வெளியிடலாம் அப்படின்னா அதை மக்கள் ஏத்துக்குவாங்களான்றது நமக்கு தெரியாது. சரி, இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே கூட நம்மளால ஒரு புத்தகத்தை எழுதி ஜெயிக்க முடியும். அதாவது உங்களாலையும் ஒரு புத்தகம் எழுதி ஜெயிக்க முடியும். உங்கள் வயது எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க வயதில் ரொம்ப சின்னவரா ஒரு பள்ளிக்கூட மாணவராக இருந்தாலும் சரி, கல்லூரி மாணவராக இருந்தாலும் சரி, அல்லது நீங்க சாதாரணமா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்தா கூட சரி, எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களாலும் ஒரு புத்தகத்தை எழுதி ஜெயிக்க முடியும். அதற்கு ஒரு துவக்க புள்ளி இருக்கு. அது என்ன அப்படின்னா பயண கட்டுரைகள். பயண கட்டுரைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் மிக மிக முக்கியமானது. வாழ்க்கையில நம்ம அதிகமா மேற்கொள்ளக்கூடிய பயணங்களை நாம தொகுத்து எழுதணும் அப்படின்னாவே அது அடுத்த தலைமுறையினருக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். பயணங்கள் அப்படிங்கிறது நம்ம சாதாரணமா ஊருக்கு போயிட்டு வர்ற பயணங்கள் கிடையாது. நாம சுற்றுலாவுக்காக செல்லக்கூடிய பயணங்கள். ஒரு கோயிலா இருக்கலாம், அல்லது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடமா இருக்கலாம், அல்லது ஒரு தொல்லியல் துறை சார்ந்த ஒரு இடமா இருக்கலாம், ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கோயிலே எடுத்துக்கோங்க. அப்பவே இப்ப தஞ்சாவூர் ராஜராஜ சோழன் கட்டின அந்த கோயில் இருக்கு. இப்போ அந்த கோயிலுக்கு நீங்க ஒரு சுற்றுலா போறீங்க, சென்னையில இருந்து தஞ்சாவூருக்கு கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னு சொன்னா, பள்ளிப்பருவ மாணவர்களுக்கு சொல்றேன், அவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வரதுல இருந்து, சென்னையில கிளம்புறதுல இருந்து எந்த பேருந்து தஞ்சாவூருக்கு போகுது, நீங்க திரும்ப தஞ்சாவூர்ல இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பேருந்து எந்த நேரத்தில் கிடைக்குது, ரயில் மூலியமா போனா எவ்வளவு செலவாகும், பேருந்துல போனா எவ்வளவு செலவாகும், அல்லது ஒரு டாக்ஸி எடுத்துட்டு போனா எவ்வளவு செலவாகும், தஞ்சாவூர்ல நீங்க பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்ன இருக்கு, அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்ன, அந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இப்படி நீங்க தகவல்களை நிறைய சேகரிச்சு அந்த தகவல்களை மக்களுக்கு ஒரு புத்தகமா நீங்க கொடுக்கலாம். இப்போ தஞ்சாவூர்ல நீங்க போய் அந்த கோயிலை பார்க்கறதுக்கு ஒரு நாள் முன்னாடி போய் தங்குறீங்க அப்படின்னு சொன்னா, எந்த சிறப்பான ஒரு நாளில் அன்றைக்கு கோயில்ல விசேஷம் இருக்கும், அந்த கோயில்ல நீங்க தங்கணும் அப்படின்னாக்கா அங்க நீங்க தங்கக்கூடிய செலவுகள் என்னென்ன இருக்கு, அங்க நீங்க என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு போகணும், அதே போல நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் எவ்வளவு செலவாகுது, நீங்க போயிட்டு வந்த பிறகு உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது, அந்த கோயிலுடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன, இப்படி எல்லா விஷயங்களையும் நீங்க தொகுக்கணும். நீங்க வீட்டில இருந்து கிளம்புனதுல இருந்து நீங்க திருப்பி வீடு சேர்ற வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீங்க ஒரு நோட்ல எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்துட்டு அதற்கு பிறகு அதுல இருந்து வடிகட்டணும். தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் மக்களுக்கு கொடுத்தா நீங்கள் சென்று வந்த பயணத்தை படித்து இன்னும் ஒருத்தர் அந்த கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க அப்படிங்கிறத ஆய்வு செய்யற மாதிரி அந்த புத்தகம் அமையணும். அப்படி முக்கியமான தகவல்களோட நீங்க ஸ்டார்ட் பண்ணா நீங்களும் எழுத்தாளர் ஆக முடியும். பயண கட்டுரைகள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நமக்கு மட்டும் கிடையாது. இன்னும் ஒரு 100 வருடங்கள் கழித்து இந்த புத்தகம் பேசப்படலாம். என்ன காரணம் அப்படின்னா, 100 வருடங்களுக்கு முன்பு இந்த கோயில் எப்படி இருந்தது, இங்கே எவ்வளவு செலவு ஆனது, ஒரு என்ன மாதிரியான விசேஷங்கள் நடந்தது, மக்கள் என்ன மாதிரியான கலாச்சாரத்தை இங்க கொண்டாடினாங்க, இது போன்ற விஷயங்களை நீங்க எழுதும் போது 100 வருடம் கழித்து படிக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய புத்தகம் ஒரு மிகப்பெரிய ஆவணமா அமைவதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. அப்ப ஒரு எழுத்தாளர் ஆவதற்கு எளிய முறை அப்படின்னா பயண கட்டுரைகள் தான். இதுக்கு நீங்க ரொம்ப புலமையோட எழுதணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சாதாரண எளிய தமிழ்ல, எளிய நடையில, சாதாரண மக்களுக்கு புரியும் வகையில நீங்க எழுதினாவே அது அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். அந்த புத்தகத்தை அவங்க நிச்சயமா படிப்பாங்க. அவங்களுக்கு என்னைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு நீங்க எழுதிருக்கக்கூடிய அந்த நோட்ஸை பார்த்து அவங்களும் கோயிலுக்கு போயிட்டு அதை
அதோடைய ஃபீட்பேக்கை உங்களுக்கு கொடுப்பாங்க. பரவாயில்ல, நீங்க எழுதின புத்தகத்தை வச்சு நாங்க போயிட்டு வந்தோம், நீங்க கொடுத்த தகவல்கள் எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில இருந்தது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பாராட்டுவதற்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. இளம் தலைமுறை மாணவர்கள் ஒரு பயண கட்டுரையை நீங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டு அந்த பயணத்துடைய அனுபவத்தை ஒரு கட்டுரையா மாத்தி அதே நீங்க சின்ன புத்தகமா, நீங்க 200 பக்கம் போட்டாதான் புத்தகம் அப்படின்றது கிடையாது. ஒரு 30 பக்கம் அல்லது ஒரு 40 பக்கம் 20 பக்கம் இருந்தா கூட சரி, அதை ஒரு சின்ன புக்லெட்டா நீங்க போட்டு முதல்ல உங்க நண்பர்களுக்கு கொடுத்து நீங்க அந்த புத்தகத்தோட ஃபீட்பேக்கை வாங்கி 2வது முறை 3வது முறை நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள்ல நீங்க கொடுக்கக்கூடிய தகவல்களை இன்னும் மெருகேற்றி ஒரு சிறப்பான ஒரு புத்தகத்தை நீங்க வெளியிட முடியும். ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம காணொலிகள்ல பார்க்குறோம், ஃபுட்டு ரிவ்யூ பண்ணுறாங்க. உணவை ஒவ்வொரு ஹோட்டல்ஸ்லையும் போய் எந்த சிறப்பான உணவு கிடைக்குது அப்படிங்கிறத சாப்பிட்டு அதை ரிவ்யூ பண்ணுறாங்க. அந்த ரிவ்யூவை பார்த்து அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த உணவை நம்ம செலவு பண்ணி சாப்பிட்றோம். இன்னைக்கு நம்ம சென்னையில் இருந்தால் கூட திருச்சியில் இருக்கிற ஹோட்டலில் என்ன உணவு கிடைக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம திருச்சிக்கு போகிற வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த காணொலியை பார்த்து அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம். மதுரையில் இருக்கக்கூடிய உணவகத்துக்கு மதுரைக்கு போகும்போது சாப்பிட்றோம். அதே போல் நீங்கள் எழுதக்கூடிய பயணக்கட்டுரை புத்தகமானது என்னைக்கு யாருக்கு அந்த ஊருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அன்னைக்கு அவங்க நிச்சயமா பயன்படுத்துவாங்க. அந்த நம்பிக்கையை நீங்க நிச்சயமா வச்சிருக்கலாம். ஸோ நீங்க ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு சொன்னா தடுமாறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நல்ல இடத்தை தேர்ந்தெடுங்க. தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு, வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு. நீங்க அதுல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நீங்க உங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி நோட்ஸ் எழுத ஆரம்பிச்சு பயணத்தை சிறப்பாக முடிச்சு தேவையான அளவுக்கு தகவல்களை மக்களுக்கு கொடுங்க. அது நிச்சயமா எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும். நீங்களும் ஒரு எழுத்தாளராக மாறுவதற்கு ஒரு துவக்கப்புள்ளியாக இருக்கும். சரி, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்க எழுத்தாளர் ஆவதற்கு என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.